குற்றம் யாராலும் நீக்க முடியாது. செருப்புன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு என்ன குற்றம்? கல்விதான் குற்றம். நீங்க கல்வி எடுத்துவீங்களா? நல்லா விலைக்கு சுத்தமா கல்வெல்லாம் எடுத்து விலைக்கு வச்சாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? கல்வி வந்து சேரும். நீங்க அதெல்லாம் போக்கவே முடியாது. அதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும். அது இயற்கை குற்றம். இருக்கிற சொல்லுவாருன்னா இந்த சைவம் ஏன் கெட்டுது அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் அவரவர் காலத்திற்கு விளங்குகின்ற வகையில் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம காலத்துல புரிந்து சொன்னா அதை இங்க சிந்திக்கணும். என்ன கருத்துல சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்ல மட்டும் வைத்துக் கொண்டு நம்ம திரும்ப திரும்ப கிளிக்குள்ள சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா நம்முடைய ஆன்மாவிற்கு வளர்ச்சியே இருக்கு. ஆன்மா வளர்ச்சி அடையணும். அப்படி அடைய வேண்டும் என்றால் உண்மையான பொருளை நாங்கள் சிந்தித்து தான் ஓடணும். மணிவாசகர் போன்ற அருளாளர்களுடைய அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக நாம மாற்றணும். கிளிப்புள்ள மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. அவர் மேகண்டார் அப்படி சொல்றாரு சார், சஞ்ஞானம் இப்படி சொல்றாரு சார், சொல்றாரு என்ன அர்த்தத்துல அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பலரும் சொல்லுகிறார்கள். நான் யாரையும் நான் பழியா சொல்லல, அந்த சித்தாந்தத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லுவேன். போது என்ற சொல்லுக்கு இயற்கை குற்றம் என்று சிவஞான முனிவர் எழுதுகிறார். அப்படி என்றால் அதை நீக்கலாம் என்று சொல்வது தர்க்க ரீதியாக தவறாகிவிடும். இயல்பாக அது குணமோ குற்றமோ இருந்தால் அதை மாற்ற முடியாது. யாராலும் முடியாது, இறைவனாலேயே முடியாது. எனவே ஆணவத்தை பற்றி கொண்டதை இயற்கை குற்றம் என்று சொல்லி அதை மாற்றலாம் என்று சொல்லுவது தர்க்கத்திற்கு பொருந்தாத கருத்து என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுவார். எனவே இவர் சொல்கிறார், எனவே உலக மக்களால், தேவர்களால், பிற உலகத்து மக்களால் அறிவதற்கு அரியவன். அப்படிப்பட்ட பெருமான் என்ன பண்றான்? நம்மை ஆட்கொள்ளுவதற்காக திருமேனி எடுத்துக்கொண்டு வருகிறான். அதான் கோலம். என்ன செய்கிறான்? ஆட்கொண்டருளி நம்மை ஆட்கொள்ளுகிறான். அவனே எதிரே வந்து ஆட்கொள்ளுகிறான், நம்மை அடிமையாக ஏற்றுக்கொள்கிறான், நமக்கு அருளுபதேசம் செய்கிறான், தன்னுடைய திருவடியினால் தீட்சி வழங்குகிறான் என்றெல்லாம் இதற்கு பொருள். அப்படி செய்வதனால நம்முடைய கோதாட்டுதல், நம்முடைய கோதை ஆற்றுதல்னா குற்றத்தை நீக்குதல். நமக்கு என்ன குற்றங்கிறத நல்லா நினைவு வைத்துக் கொள்ளணும். இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஒரு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உயிருக்கு இயல்பாக ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணத்திற்கு இச்சை என்று பெயர். இச்சையை வைத்துக் கொண்டு எந்த உயிரும் சும்மா இருக்க முடியாது. அது இச்சித்துக் கொண்டே இருக்கும். இச்சித்தல் அதுதான் வினை. வினைன்னு தனியாக ஒன்று கிடையாது. இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். சாத்திரத்தில் வருகிறது, கண்மமும் மூலங்காட்டி அப்படின்னு ஒரு தொடர் வரும். அப்ப கண்ம மூலம், மூலகன்மம் இதெல்லாம் விளங்கிக் கொள்ளணும். அப்ப என்ன தெரிகிறது என்றால், கண்மம் என்று என்பது ஒரு தனிப்பொருள் அல்ல. அது உயிரினுடைய இச்சையின் வெளிப்பாடு. அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியே தன் இச்சையால் பற்றி கொண்டது. இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையில் நடக்குது. செல்லு நல்லதா கெட்டதா? கெட்டது. நன்மை தருதா கெடுதல் தருதா? ரெண்டும் தருதா? நீங்க எதை பாக்குறீங்க? நன்மை மட்டுமா? அப்ப இயல்பாகவே போவதில்லை, புத்தி போவதில்லை. தவறானதுக்கு சிகரெட்டில் விஷம் இருக்கிறது, சட்டப்படி கெடுதல் என்று அவனே அறிவிக்கிறான். ஆனா அதை சிகரெட்டு குடிக்கிறான்னா விட்டுறானா இல்லை? அப்ப ஆன்மா எங்க போகும்? தீயதை நோக்கி செல்லும். எனவேதான் அனாதியான ஆன்மா அனாதியான ஆணவத்தை அனாதியே தன்னுடைய இச்சையால் பற்றி கொண்டது மூலகன். இந்த தெளிவெல்லாம் இருந்தாதான் இதெல்லாம் வழங்கும், இல்லைன்னா வழங்காது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு உயிருடைய இயல்பை யாராலும் மாற்ற முடியாது, இறைவனாலேயும் மாற்ற முடியாது. உயிருடைய இயல்பு இச்சை. அது தவறான ஒரு பொருளை இச்சிக்கிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். மனிதனுக்கு அறிவு உண்டு, ஆனா உயிருக்கு அறிவு கிடையாது. நல்லா நினைவு வச்சுக்கணும். பிறப்பு எடுப்பதற்கு முன்னதாக உயிருக்கு அறிவு கிடையாது.
அறியாமையும் கிடையாது, அறிவும் கிடையாது, அறியாமையும் கிடையாது. அதுக்கு இருக்கிறதெல்லாம் இச்சை மட்டும்தான். அறிவு பொருளை இச்சித்தால் அறிவு பெற்றுவிடும். அறியாமை பொருளாகிய ஆணவத்தை இச்சித்தால் அறியாமை பெற்றுவிடும். அவ உயிருக்கு அறிவாக இருந்தாலும் சரி, அறியாமையாக இருந்தாலும் சரி, அது சார்பு அறிவு, சார்பு அறியாமை. மறந்துடக்கூடாது. சார்பை மாற்றலாம், இயல்பை மாற்ற முடியாது. இதெல்லாம் புரிந்து கொண்டதான் இந்த இடம் விளங்கணும். பெருமான் எதுக்காக ஆட்கொள்ளுகிறான்? எந்த உயிரை ஆட்கொள்கிறானோ அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய சார்பு அறியாமையை நீ போக்குவதற்காக ஆட்கொள்கிறான். எனவேதான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாற்றும் சீலமும் பாடி. சீலம்னா ஒழுக்கம், கடமை என்று அது இறைவனுடைய கடமை. பக்குவம் பெறுகின்ற, இறை நாட்டம் கொள்ளுகின்ற ஆன்மாவை ஆட்கொண்டு அருளுதல் என்பது அவனுடைய கடப்பாடு. எனவேதான் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இழினும் உணராய் உணராய்கான். நாங்களெல்லாம் இப்படி பெருமானை பற்றி பாடி 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 என்னதான் சொன்னாலும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீ உணர மாட்டாய், உணர மாட்டாய். எனவே ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். ஏலக்குழலின்னு ஒரு சொல், அருமையான சொல். குழல்னா கூந்தல்னு அர்த்தம். பெண்ணுக்கு கூந்தல் இயல்பு. அந்த கூந்தல் எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்கும். சுத்தமா இருந்தாலும் வாசனையா இருக்கும். அது சுத்தமா இல்லைன்னா வாசனை வராது. அதுக்கு நேர்மாறா வச்சுக்கணும். அப்ப சுத்தமா வச்சுக்கணும், வாசனையா வச்சுக்கணும்னா அதற்கு ஒரு பொருள் உண்டு, ஒரு மனப்பொருள். எத்தனையோ பொருள் இருக்கின்றன. அந்த கூந்தலுக்கு வாசனையை தருகின்ற மனப்பொருளுக்கு ஏலம் என்று பெயர். ஏலம்னா ஏலக்காய், அதுவும் வாசனைக்குரியதுதான். அது பாயாசத்துக்கு, கூந்தலுக்கு ஒரு மனம் தருகின்ற பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு ஏலம் என்று பெயர். ஏலக்குழலி என்றால் வாசனை தருகின்ற பொருளால் கூந்தலை வாசனை வீசும்படி செய்திருக்கக்கூடிய பெண்ணே, அத்தகைய கூந்தலை உடைய பெண்ணே என்று எல்லாம் ரொம்ப நுட்பமான செய்தி. என்ன கண்ணா, நம்முடைய உடம்பு 8 சாணை உடையது. அதில் ரொம்ப முக்கியமான பகுதி தலை தான். இன்சான் உடம்புல சிரசு, தலை ரொம்ப முக்கியம். இந்த தலையில தான் 5 பொறிகளும் இருக்கின்றன. இந்த 5 பொறிகளால் பெறுகின்ற அறிவு இருக்கு பாருங்க. இந்த அறிவின் குறியீடு தான் முடி. முடின்னா நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி அல்ல. முடி என்பது ஞானத்தின் குறியீடு, அறிவின் குறியீடு என்று பொருள் கொள்ளணும். பெருமான் எப்படி இருக்கிறார்? சடை முடியல், செஞ்சடையினம். சடை எப்படி இருக்க? தாழ்ந்து இருக்கும், 2 பக்கமும் பரவி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அவன் பேரறிவு உடையவன் என்பதை உணர்த்துகின்ற ஒரு குறியீடு. எனவே அந்த வகையில இந்த பெண்ணும் அறிவுடையவள் தான். இன்னும் சொல்ல போன பெண்ணுடம்பு என்பது அறிவு பெற்ற உடம்பு. நடைமுறையில நம்ம தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறு. பெண்களுக்கு அறிவு உண்டு, வெளிப்படுத்த மாட்டார்கள். அதுதான் அந்த உடம்புக்குள்ள இயல்பு. எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும் அதை தன்முனைப்பாக வெளிப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு காலெல்லாம் மாறி இருக்கிறது. இப்போ இந்த செய்தி என்னன்னு கேட்டால், அந்த தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் எதையும் பேசலை. அவளை எழுப்புவதற்காக வந்த பெண்களை இப்படியெல்லாம் பேசுகிறார். அதனால பேசிட்டு நாங்கள் இப்படி பெருமானை உணர்ந்திருக்கிறோம், பெருமானை அடைவதற்காக அவனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன பாடினாலும் நீ தூக்கத்தில் நீ ஆசை வச்சிருக்கிற, அதனால நீ உணர மாட்டேன். அதனால என்ன சொன்னாலும் உனக்கு அது புரியாது, உன் காது கேட்காது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 6வது பாடல். மானே, நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசைபகராய். என்ன அற்புதமா சொல்றாருன்னா, மானே அப்படின்னா அந்த தோழியை குறிக்கிறாங்க, மானேன்னு கூப்பிடுறாங்க. மான் ஒரு விலங்கு தானே, அந்த பெண்ணை விலங்காக கருதுகிறார்களோ அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது.
மானுடைய கண்ணு மருட்சி உடைய கண். அதுபோல இந்த பெண் மருண்ட பார்வை உடையவர். அந்த கண்ணோட்டத்துல மானே என்று அந்த பெண்ணை அழைக்கிறார். நீ என்ன சொன்ன நேற்று? நென்னலை அப்படி என்றால் நேற்றுன்னு அர்த்தம். இதெல்லாம் தமிழ் சொல்லு. நாம் இப்போ அதெல்லாம் தமிழே மறந்துட்டோம். நமக்கு தமிழ் பேசுறதுக்கே வரமாட்டேங்குது. நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? தங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் பேச மாட்டேங்கிறோம். இதெல்லாம் தங்கிலீஷ் பேசிக்கிட்டுலாம் தமிழ் திருவாசகத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதில் நென்னலை என்றால் நேற்று என்று வரும். நென்னலை அவன் பேசிட்டு இருக்கக்குள்ளாரு நீ என்ன திரும்ப சொன்ன? நாளை எது வந்து நானே வந்து உங்களை எழுப்புவன் என்றான். நீ என்ன சொன்ன? நாளைக்கு நான் தான் முதல்ல எழுந்திருப்பேன், எழுந்திரிச்சு உங்களெல்லாம் எழுப்புவதற்கு நான் வருவேன் என்று சொன்னாய். ஆனா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நாளாமே கொஞ்சம் கூட வெட்கப்படாம போன திசை வகராய் அந்த தூக்கத்தோடு போயிருக்கிறீல்ல. எனவே நானாமே போன திசை பகராய் இன்னும் உலர்ந்தின்றோ. எனவே சொன்னதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் கூட வெட்கப்படாம தூங்கிட்டு இருக்கிறியே என்று அவர்கள் சொல்கிறார். உனக்கு இன்னும் பொழுது விடியலையா? இன்னும் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டருளும் வான் வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்திரவாய் என்று சொல்லி. அதாவது இது பெருமானுடைய பெருங்கருணை. என்ன பெருங்கருணைன்னா அவனே வந்து ஆட்கொள்கிறான். நமக்கு கொஞ்சம் நாட்டம் இருந்தா போதும். உலகத்தில் எவ்வளவு நாட்டம் இருக்குது, அதுல ஒரு கூறு பெருமானிடத்துல வச்சா போதும், அவன் வந்துருவான். அதனால பெருமான் அப்படி வருகிறான். ஆனா எப்படிப்பட்ட பெருமான்? தேவர்களால் மக்களால் பிற உயிரினங்களால் அறிவதற்கு அரியவனாக இருக்கக்கூடிய பெருமான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்வாடி. வான் என்ற சொல்லுக்கின்ற இடத்துல சிறந்த இருந்தல், சிறந்த நீண்ட கடலணிந்த அந்த திருவடியை பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் என்று அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். படுத்து கொண்டிருக்கிறாயே, கொஞ்சம் வாய் திறந்து பேசு, உன்னை எழுப்பி எங்களோடு சேர்த்து கொண்டு போவதற்காகத்தான் வந்திருக்கிறோம், நீ பேசு என்று சொல்கிறார். ஊனே உருகாய். நாங்க இவ்வளவு பாடுறோம் இல்ல, இந்த பாட்டெல்லாம் உன்னுடைய காதல போய் விழுந்தா என்ன ஆகும்? உள்ள உருகும். ஆனா நீ இப்ப உருகாம படுக்கையிலேயே கிடக்கிற. ஊனே உருகாய் உனக்கே ஒரு. இப்படி நாங்கள் பாடுகின்ற பாட்டையெல்லாம் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாமல் மனம் உருகாமல் படுக்கையில கிடைக்கின்றாயே, இது உனக்கு தான் பொருந்தும், நீ படுத்துக்கிட்டு இரு. எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடு ஏலோர் எம்பாவாய். ஆனா எனக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் பெருமானை பாடுவதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. எனவே அதை நாங்கள் செய்கிறோம், நீ தூங்கிக் கொண்டிரு என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறேன். இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இது ஒரு கூட்டமே தொடர்ந்து பாடுவது போல. இது ஒரு கூட்டம் இப்படி, ஒரு கூட்டம் அப்படி, இங்க ஒரு பெண்ணு அங்க ஒரு பெண்ணு, அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது 7வது பாட்டுல அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னும் தீசேர் மெழுகு ஒப்பாய் எம்மானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ பன்னெஞ்ச பேதையார் போல் வாழா கிடத்தியார் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். இதுவும் ஒரு கூட்டம் தங்களுடைய தோழியை எழுப்ப செல்லுகிறது. ஆனால் அவனை எழ மாட்டேன் என்கிறான். இந்த செய்தியை தான் இந்த பாட்டு சொல்கிறது. அன்னே இவையும் சிலவோ. இது பின்னால கொண்டு போகணும். இது முதல்ல இருந்தாலும் இதை பொருள் காணிக்கிறது பின்னால கொண்டு போகணும். பல அமரர் உன்னற்கு அறியான்.
பல தேவர்களால் நினைத்து பார்ப்பதற்கு சிந்திப்பதற்கு அறியவனாக அவன் இருக்கிறான். அவன் யாரு? ஒருவன் ஒப்பற்ற